தகுதி வாய்ந்த பதவியை பெற்று அந்த நாடாளுமன்றத்தை தம்பிதுரை நடத்துகின்ற பொழுது பாரத பிரதமரே நாடாளுமன்றத்திற்கு வருகின்றாலும் பாரத பிரதமர் எழுந்து நின்று துணை சபாநாயகரை வணக்கம் சொல்லி நடத்திருக்கின்ற தம்பிதுரை இந்த 5 ஆண்டுகளில் கரூர் பாராளுமன்ற தொகுதியுடைய வளர்ச்சிகளுக்கு எந்த திட்டத்தையும் செய்யவில்லை. தம்பிதுரை அவர்களே, இந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி தான் உங்களுடைய கடைசி வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய அன்பிற்குரிய தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரை வேட்பாளராக பாராளுமன்ற தொகுதிக்கு அறிவிக்கின்றார்களோ அவர்களை மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே சூழ்நிலைக்கின்றோம். கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற்று தங்கள் பாதங்களிலே வெற்றி கடையை சமர்ப்பிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பத்தி அவரு பேசுறார். கூவத்தூர்ல முட்டி போட்டு முதலமைச்சரானவரு, நானு என்னோட ஒரு 5-6 பேர் அங்க ஓட்டு போடுறேன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே வீட்டுக்கு போயிருப்பாரு, விவசாயம் பார்க்க போயிருப்பாரு, கிருஷ்ணர்ல வியாபாரம் பார்க்க போயிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஏதோ பெரிய தேசத்துல நன்மை செஞ்சிட்ட மாதிரி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் வேண்டும் என்றால் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரே நாளில் தான் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டோம். வரலாறை மறந்துவிட்டு பேச வேண்டாம். ஏதோ நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்ததை போல பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் இந்த மேடையில் நின்று சொல்கின்றேன், எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியை அமருங்கள், நான் அரசியலை விட்டு விலகிக் கொள்கின்றேன். அரசியலை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். ஏதோ கூவத்தூர்ல குறுக்கு வழியில படி போட்டதுனால முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு துரோகத்தை தவிர எதுவுமே செய்யல. எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி, இந்த ஊர்ல இருக்கிற தம்பி நிறுவன கைத்தறி உட்பட எல்லாருமே தங்க மேல வழக்கு வரக்கூடாது, வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களுடைய உரிமைகளை, நலனை மத்திய அரசிடம், மோடி அரசிடம், பிஜேபி அரசிடம் அடகு வைத்துவிட்டு தமிழக மக்களுக்கு எதிரான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாந்தோணி மலையிலிருந்து கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலுடைய பாதைகளில் இருந்து சொல்கின்றேன், வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்றத்திற்கு தேர்தல் வரும். 234 தொகுதிகளை வென்று தமிழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக நாற்காலியிலே அமர்வார்கள். தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்த ஆட்சியில் இருக்கின்ற கூவத்தூர் பழனிசாமி உட்பட பல பேர் திருச்சி மத்திய சிறை, சேலம் மத்திய சிறை, சென்னை புலல் சிறை உள்ளிட்ட இடங்களில் கம்பியை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். எனவே இந்த அரசியல் உள்ளங்களை அறிந்து மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று சொன்னால் அது அன்பிற்குரிய தளபதி அவர் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதை தமிழகத்தில் இருக்கின்ற 3 கோடி இளைஞர்கள் நெஞ்சிலே நிறைவேற்றிருக்கிறார்கள். எனவே வர இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இனி கரூர் மாவட்டம், இனி மேற்கு மண்டலம் எப்பொழுதுமே நம்முடைய தலைவர் தளபதியுடைய கோட்டையாக திகழும். உங்களுடைய வெற்றிக்கடையை, எங்களுடைய வெற்றிக்கடையை உங்களுடைய பாதங்களை சமர்ப்பிப்போம் என்று சூழ வைத்து, திராவிட சிங்கங்களே துண்ணி எழுங்கள், அடிமைகளின் ஆட்சி தகர்க்க அம்பு தொடுங்கள். நமக்கான நேரம் இது. பணிகளெல்லாம் பாரம் இல்லை, நமக்கு நாமே துணை இருந்தால் வெற்றி ஒன்றும் தூரம் இல்லை. தொண்டனாய் நானும் வந்தேன், தோல் கொடுங்கள், நண்பனாய் என்றும் நிற்பேன், துணை இருங்கள். அறிஞர் காட்டிய திசையில், கலைஞர் காட்டிய வழியில் சளைக்காமல் கலைக்காமல் உழைத்துக் கொண்டே இருப்போம். தண்டவாளத்தில் தலை வைத்து வளர்த்த கழகம் இது. பெரும் திராவிடர் இளம்பரப்பின் வெற்றி திலகம் இது. போராட்ட குணம் என்பது நம் உதரத்தில் உள்ளது. போராளி என்ற அர்த்தம்
உடன் பிறப்பெனும் சொல்லில் உள்ளது. கலைஞரின் சொல்லை கொண்டு தளபதியின் வில்லை கொண்டு மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்கள் மனதை வெல்வோம். அடிமை கோமாளிகளிலிருந்து தேசம் மீட்போம் தோழர்களே. தளபதியின் தலைமையிலே தமிழர் உரிமை காப்போம் வீரர்களே. சேடிஸ்டுகள் அறிவுரையில் சயின்டிஸ்டுகள் நடத்தும் ஆட்சி, மிச்சமான தெர்மாக்கோல்கள் லட்சணம் சொல்லும் சாட்சி, விவசாயிகள் வியாபாரிகளின் வயிற்றில் அடிக்கும் கயமை, இதை அகற்றி தளபதியின் நல்லாட்சி அமைப்பதே நம் கடமை. தன்மான தளபதியின் தலைமையிலே நிமிர்ந்து நடப்போம். தமிழகத்தை அடமானம் வைத்த துரோகிகளின் முகத்திரையை கிழிப்போம். உறுதியுடன் உழைத்திட ஒன்றாய் கரங்கள் கோர்ப்போம். தளபதியின் பயணத்திலே வெற்றிகளை மட்டுமே சேர்ப்போம், சேர்ப்போம், சேர்ப்போம் என்று மாவட்டத்தில் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் கரூர் மாவட்டத்தில் 30,425 உறுப்பினர்களை இன்று உறுப்பினர்களாக சேர்த்து தலைவர் தளபதி அவருடைய கரங்களிலே உறுப்பினர் படிவங்களை வழங்குவதோடு இனி வரும் காலங்களிலும் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கைகளை நாங்கள் முன்னெடுத்து அன்பிற்குரிய தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கரூர் மாவட்டம் தலைவர் தளபதியுடைய கோட்டையாக மாற்றி காட்டுவோம். அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு சூழ்நிலைப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் தேடி கேட்டவுடன் கரூர் மாவட்டத்திற்கு வருகிறது இந்த வஞ்சி மாநகருக்கு பெருமை சேர்த்த தலைவர் தளபதி அவர்களே, எங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை நெஞ்சிலே நிலைநிறுத்தி உங்கள் கரம் பிடித்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.